குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புணர்ச்சி விதி பார்க்கலாம். ஆல்ரெடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை பார்த்தோம். தென் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அந்த விதி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்படு மெய் புணர்ச்சி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதோட விதி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இ ஐ வலி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். ஓகே, இதுதான் உடம்படு மெய் புணர்ச்சிக்கான விதி. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ இது மூணும் வந்தது அப்படின்னா இ அப்படிங்கிறத யா போட்டு நம்ம புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மெய்யெழுத்து உடம்படு மெய் புணர்ச்சியாக வரும். இதுவே வந்து ஏ வந்தது அப்படின்னா எது வந்து சரியாக வருதோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உடம்படு மெய் புணர்ச்சியாக. ஓகேவா? ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னா ரெண்டுமே வராது, எது வந்து சரியாக வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐ வலி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும், அதாவது ஐ இது மூணுக்கு மட்டும்தான் ஈ வரும், மற்ற எல்லா உயிரெழுத்துக்களுக்கும் உயிர் வழி வவ்வும் அப்படின்னா இவ்வுங்கிற உடம்படு மெய் புணர்ச்சி வரும். ஏ வந்தால் மட்டும்தான் இவ்வோ ஈயோ எது வந்து சரியாக வருதோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா?